இந்த தொகுதியில யார் ஜெயிக்கிறதுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு? ஸ்டாலின் தாங்க. எல்லாமே கொள்ளடிக்கான்னு தான் சொல்கிறாங்க. எவன் கொள்ளடிக்காதுங்க நாட்டில்? எல்லாமே கொள்ளடிக்கும். நல்லது செய்வோம், நாடு நேசிக்கும், அவ்வளோதான். அப்ப திமுகவும் கொள்ளையடிக்கிறாங்களா? ஓகே, இப்போ இந்த சின்ன பசங்களாம் விஜய்க்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறாங்க, அவங்க கூட்டம் வந்து ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்றாங்க. ஆழம் மாறும். என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து பழைய ரெட்டை சின்னம் அப்படி இப்போ இருக்கிற பசங்கள்லாம் வந்து அப்படி கிடையாது. விஜய் ரசிகர் அப்படி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. கூட்டமே அங்கே தான் நிறைய இருக்குது. இப்போ ஒரு 10 மணிக்கு கடை முறதுக்கு கூட எனக்கு பயமாக இருக்குது. சீக்கிரம் மூடிட்டு போயிடணும், பின்னாடி தான் வீடு இருக்குது. இருந்தாலும் அவ்வளோ ஸ்பீடாக வண்டிலாம் போகுது. ஒரு 9 மணி ஆரம்பித்தாவே வண்டி ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுறாங்க. நம்மளுக்கு நிற்கவும் பயமாக இருக்குது. இப்போ விஜய் எல்லாம் வந்து மாற்றம் ஒரு விஜய் விஜயன்றீங்க இருக்கிறதா 2 கட்சிகளே அவங்களே உதப்பட்டு சாவுறாங்க. அதெல்லாம் சான்ஸ் இல்லை. வந்தா என்ன ஒரு 5 தொகுதி 10 தொகுதியில் வரலாம், அவ்வளோதான். விஜய் 2500 தரேன்றாரு. அவரு கூட தான் சொல்றாரு. எடப்பாடி கூட போன வருஷம் ஃப்ரிட்ஜ் தரேன் இருக்காரு. எல்லாமே தரேன். நாங்கள் எங்கே வந்து ஒரு பாடு வந்தீங்க? எதுவுமே அதெல்லாம் சும்மா பேச்சு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து டிஎம்கே சார்பாக எம்கே ஸ்டாலின் கொளத்தூரில் போட்டி போடுறாரு. ஏடிஎம்கேலேருந்து சந்தான கிருஷ்ணன் போட்டி போடுறாங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து சவுந்தரபாண்டியன் அப்படிங்கிறவரும், டிவிகேலேருந்து விஎஸ் பாபு அப்படிங்கிறவரும் போட்டி போடுறாங்க. இந்த தொகுதியில் யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது? டிவிகேல நிற்கிறது தான் கண்டிப்பாக ஜெயிப்பாங்கண்ணா. டிவிகேல மக்கள்லாம் அவங்க பக்கம் தான் இருக்காங்க. ஏன்னா இளைஞர்கள்லாம் அவங்க பின்னாடி போகிறாங்க. ஏன்னா இத்தனை ஆட்சி வந்தும் நம்மளுக்கு எதுவும் செய்யலை. ஆட்டோ தான் ஓட்டுறோம். ரொம்ப ரோடு அங்கங்கே பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குது. எல்லாம் ஒட்டு போட்டு தான் வேலை செய்கிறாங்க. அங்கே நோண்டுறாங்க, அது கூட சரியாக புதைக்கிறது இல்லை. டிவிகே வந்து அதெல்லாம் மாறிடும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மாறும். ஏன்னா அவர் மாநாடு நடத்தும் போதே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து தாய்மார்கள்லேருந்து எவ்வளோ தண்ணி வசதி, அவங்களுக்கு என்ன ஃபுட்டு தேவைன்ட்டு பார்த்து பண்ணுறவங்க, அவ்வளோ செலவு பண்ணுறவங்க இந்த ஆட்சியில் வந்தால் கண்டிப்பாக நல்லது பண்ணுவான்ட்டு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் கண்டிப்பாக டிவிக்கே தான் வரும்னு நான் நம்புகிறேன். ஓகே, இந்த கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார். ஸோ அதனால் டிவிக்கு அதை தாண்டி ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக டிவிக்கே ஜெயிக்கலாம். ரோட் ஷோ கூட போகிறாங்க, யாரும் மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறதில்ல. டிவிக்கு சும்மா அவங்க விஜய் விளையாட பரல, அவங்க கட்சியிலேருந்து யாருன்னா வந்தால் கூட அவ்வளோ பேர் பின்னாடி போகிறாங்க. கண்டிப்பாக டிவிக்கு கண்டிப்பாக வரணும். ஓகே, இப்போ இவங்க காசு கொடுத்து கூட்டுற கூட்டம் காசு கூடாமே வருது, அதனால் அப்படி கண்டிப்பாக காசு கொடுத்து கூட்டுற கூட்டம் ஒரு நாள் 2 நாள் வரலாம். அதாவது அவங்க மக்கள் வந்து தெரியும்ல யார் நல்லது பண்ணுவாங்கன்னு. அவங்க பின்னாடி வராங்கன்னா கண்டிப்பாக டிவிக்கு வந்து வரும்னு நான் நம்புகிறேன். இப்போ மறுபடியும் இவங்க டிஎம்கே வந்தால் ஆட்சி நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? டிஎம்கே வேணாம், ஏடிஎம்கே வேணாம், எந்த ஆட்சியும் வேணாம். இவங்க வந்துக்கிறாங்களா, விஜயகாந்த் வருவார்னு எதிர்பார்த்தோம், அவர் வரல. கண்டிப்பாக டிவிக்கேல விஜய் வருவார்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக வருவார், வந்தால் நல்லதான் செய்வார். சீமானும் ரொம்ப வருஷமாக கேட்டுட்டு இருக்காரு, அவருக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுக்கலாமா? சீமான் தான் கூட்டணி ஆட்சி நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இந்த போய் ஸ்டாலின் அவர் கூட போயிட்டு கலந்துக்கலையா? கண்டிப்பாக டிவிக்கேல கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா அவர் எவ்வளோ பேசினார், அதெல்லாம் நம்பி தான் நாங்களும் ஓட்டு போகலான்னு இருந்தோம். இப்போ போயிட்டு கூட்டணி கட்சியாக சேர்ந்துட்டாரு. இப்போ எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பாக நான் டிவிக்கே தானே எங்கள் ஓட்டு. இங்கே எப்பவுமே இது வந்து டிஎம்கே கோட்டை. அப்போ டிஎம்கே ஸ்டாலின் தான் வருவார். எதை வச்சு இவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறீங்க? ஏன்னா அவர் வந்து ரொம்ப நாள் நல்லா செஞ்சுருக்கிறாரு. நிறைய நல்லது செஞ்சுருக்காரா? இந்த தொகுதியில் வேறு பிரச்சனையே இல்லையா? பிரச்சனையே இல்லை, எல்லாமே கிளியராக இருக்கு. பிரச்சனை இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அடுத்து வேறு யார் அதிகமாக ஓட்டு வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? விஜய் வாங்குவார். இப்போ விஜய் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஆனால் இப்போ நிறைய விஷயம் மாறும்னு நினைக்கிறீங்களா, இல்லை பழையபடியாக தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதை பற்றி தெரியாது பார்க்கணும். இப்போ மறுபடியும் டிஎம்கே ஆட்சி தான் அமையுமா இல்லை? ஆனால் சிலர் தான் சொல்கிறாங்க மாறணுன்றாங்க. டிஎம்கே தான் எப்பவுமே இது கோட்டை. எங்கேயுமே இங்கே டிஎம்கே தொகுதி. உங்களுக்கு யாரா வரணும்னு ஆசை? எல்லாம் விஜய் தான் ஆசைப்படுறாங்க. உங்களுக்கும் விஜய் வரணும்னு ஆசை இருக்கா? ஆமாம். இந்த தொகுதியில் யார் ஜெயிக்கிறதுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது? ஸ்டாலின் தாங்க. எதனால்? அது எல்லாமே செஞ்சுக்குது. என்ன அன்னைக்கு மாற்ற விட இது பொதுவான இதில் வந்து செய்வார். எந்த தொகுதியாக இருந்தாலும் சரி அப்படி தான் போவார். மாற்று கட்சியாக நிறைய கட்சிகள் இருக்காங்க. இப்போ விஜய் வந்து ஒரு கட்சி சும்மா அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. வேலைக்காகாது, சும்மா வேலைக்கு ஆகாது. ஆனால் அவரை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க சொல்லுவாங்க. சும்மா கூத்தாடுறவங்களாம் வந்து விசில் அடிக்கிறதுலாம் வேலைக்கு ஆகுமா? வேலைக்கு ஆகாது. திமுக தான் ஜெயிக்கும். திமுக தான் ஜெயிக்கும் கண்டிப்பாக. சரி, இதை தவிர்த்து திமுக இல்லாமல் வேற யார் வருவான்னு நினைக்கிறீங்க? எல்லாமே கொள்ளடிக்கான்னு தான் சொல்கிறாங்க. எவன் கொள்ளடிக்காதுங்க நாட்டில்? எல்லாமே கொள்ளடிக்கும். நல்லது செய்வோம், நாடு நேசிக்கும், அவ்வளோதான். அப்போ திமுகவும் கொள்ளையடிக்கிறாங்களா? நியாயமாங்க. எது இப்போ வந்து தேன் எடுக்கும் கையை நக்கத்தை வைப்பானா? நக்க தான் செய்வோம். இவன் மேலே அவன் பழி போடும், அவன் மேலே இவன் பழி போடும். இருந்தாலும் திமுக தான் ஜெயிக்கும். ஓகே, இப்போ புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு ஏதாவது கொடுக்கலாமா? இல்லைங்க,
கொடுக்க அந்த மாதிரி முடியாது. வாய்ப்பு இல்லை. இல்ல இவங்களும் கொள்ளையடிக்கிறாங்க இவங்களும் கொள்ளையடிக்கிறாங்கங்கிறீங்க. ஏன்னா பொதுவாகவே நல்லது செய்யறவங்களுக்கும் நாடு நல்லா இருக்கும். அது திமுக தான் வரும். கொளத்தூர் பொறுத்த வரைக்கும் இப்போ ஏற்கனவே இப்போ டிஎம்கே இருந்தது, அவங்க தொகுதியிலேயே ரொம்ப வச்சு செஞ்சுட்டாங்க எல்லாரையும். அந்த இது பண்ணுறா அது பண்ணுறான்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்தெல்லாம் இச்சு வச்சாங்க சரிங்களா. அதனாலே கொளத்தூர் மக்கள் வந்து டிஎம்கே மேலே ரொம்ப வெறுப்பில் தான் இருக்காங்க. வேறு டிஎம்கே தவிர வேறு என்ன வரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. வேற யார் வரதுக்கு வேறு யாருன்னா இப்போ இருக்கிறத பார்த்தா இந்த இது விஜய் கட்சி தான் வரா மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. தமிழக வெற்றி கழகம் தமிழ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமாம் தமிழ் ஆமாம் இப்போ மக்களுமே ஒரு ஆட்சி மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஆமாம். இத்தனை வாட்டியும் இந்த வருஷமாக டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே, டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே. இதை வந்து விஜய் வந்து அவரோட சொந்த காசு எவ்வளோ போட்டு இப்போ வந்து இது பண்ணுறாரு. அதனால் இந்த 2 பேரில் ஒரு மாற்றம் வந்து திடீர் ஒரு புதுசாக ஒருத்தர் வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டாலின் இவ்வளோ நாளாக இருந்தார், அவர் இந்த தொகுதிக்கு நல்லது எதுவும் பண்ணியிருக்காரா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த நியூஸில் பார்க்குறது கொளத்தூர் தொகுதியிலே நிறைய வீடுகளை இச்சார். அதுதான் தெரிஞ்சுது எனக்கு. ஓகே, இப்போ வேற யாராவது ஒரு ஆட்சி மாற்றம் வந்துச்சு அப்படின்னா ஆட்சி மாற்றம் வந்தால் நல்லது. நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க? சரி, ஆமாம், ஓகே. விஜய் வந்தால் நல்லது. ஜெயிக்கிற வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஏடிஎம்கேல இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் மாறி மாறி ஜெயிச்சாங்க. இப்போ தொடர்ந்து இப்போ இவர் ஸ்டாலின் அவர் ஜெயிக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும்னா, அந்தந்த தொகுதியில் ஒரு தொகுதியில் இருக்கிறவங்க அடிப்படை யாருக்கு தெரியுமோ அந்த வசதி இருக்கிறவங்க அவங்கள மட்டும் சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். கொடுத்தா எங்கேயோ இருக்கிறவங்க எல்லாரும் இங்கே நிற்க வச்சு அந்த ஜெயிச்சுட்டு போயிடுது பெருசு. இந்த தொகுதிக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு தெரியும். இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் ஜெயிச்சாரு, இந்த தொகுதிக்காக ஏதாவது பண்ணியிருக்காரா? 2 டைம் ஜெயிச்சிருக்காரு. பண்ணியிருக்காருன்னா இங்கே நிறைய காலேஜ் கட்டியிருக்காரு, என்ன கவர்மெண்ட்டு பில்டிங்கெல்லாம் கட்டியிருக்காரு. இல்லை, தொகுதியில் இருக்க பாமர மக்களுக்காக பாமர மக்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணல. ஆமாம், பாமர மக்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணல. ஆமாம், அப்படி இருக்கிறவங்க அப்படியே தான் இருக்காங்க. இப்போ வேற யாராவது வந்தா, இப்போ சீமான் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, இவங்க யாராவது மாற்றா வந்தா வாய்ப்பு இருக்கு? நல்லது தான் வந்தால் நல்லது தான். ஏன்னா இப்போ முன்ன வந்து அந்த அம்மா ஆட்சியில் வந்து நிறைய வசதி செஞ்சாங்க. பெண்களுக்கு செஞ்சாங்க, ஆண்களுக்கு செஞ்சாங்க, வயதானவங்களுக்கு அவங்களுக்கு செஞ்சாங்க, எல்லாருக்கும் செஞ்சாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு செய்யலை. நானே நிறைய பேருக்கு நிலத்திட்டம் உதவி கேட்டால் சொல்லுவாங்க, இல்லைங்க இப்போல்லாம் அந்த ஸ்கீமே இல்லைங்க அப்படின்வாங்க. நான் அந்த அம்மா ஆட்சியில் நிறைய பேருக்கு இந்த இல்லாதப்பட்ட கல்யாண உதவி திட்டம்லாம் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். முதியோர் பென்ஷன் வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போ அதெல்லாம் போனால் கூட நடக்க மாட்டுது, நடக்கலை. சரி, இப்போ இதெல்லாம் ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா மாறும். நல்லது. யார் வந்தால் மாற்றம் வந்தால் நல்லது தான். யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யார் வந்தால் நல்லதுன்னு சொன்னால் வந்தால் தான் அவங்களுடைய இதுவே தெரியுது. நம்மளோட கருத்து ஒரு சின்னதாக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னா யார்? இப்போ இருக்கிற சூழ்நிலை சொல்ல முடியாது. வந்தால் தான் தெரியும் அவங்க செய்கிறாங்க. இப்போ எடப்பாடி இருந்தார், அவர் நல்லா தான் செஞ்சார். அந்த மாதிரி ஆளுங்க வந்தால் செய்யலாம். இப்போ விஜயோ சீமானோ அவங்க வந்தால் நல்லது எதாவது நடக்கும்? வந்தால் நல்லது தான். வந்து செஞ்சாங்கன்னா நல்லது தான். ஆமாம், அவங்களுடைய கருத்துக்கெல்லாம் நான் கேட்டிருக்கேன், நல்லா தான் இருக்குது. இப்போ விஜய் வந்தால் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா அவருக்கு? கண்டிப்பாக கொடுப்பேன். ஓகே, இப்போ இந்த சின்ன பசங்களாம் விஜய்க்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறாங்க, ஆனால் அவங்க ஓட்டு வந்து அவங்க கூட்டம் வந்து ஓட்டாக மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளாக மாறும். எப்படி மாறும்னா, எப்போவுமே இளைஞர் என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து பழைய ரெட்டை சின்னம் அப்படி இப்போ இருக்கிற பசங்கள்லாம் வந்து அப்படி கிடையாது. விஜய் ரசிகர் அப்படி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. கூட்டமே அங்கே தான் நிறைய இருக்குது. இப்போ பழைய ஆளுங்களை நான் நிறைய பேரை கேட்டேன். அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, நிறைய இப்போ யாராக இருந்தாலுமே திருடுவாங்க, யாராக இருந்தாலுமே கொள்ளடிப்பாங்க, ஆனால் இருந்தாலும் டிஎம்கே தான் வரணும், இருந்தாலும் ஏடிஎம்கே இல்லை. தான். என்னை பொறுத்தவரைக்கும் அப்படியெல்லாம் அந்த 2 கட்சி மட்டுமே அந்த அப்படியெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ மாறும் பாருங்கள், நீங்கள் மாறும் பாருங்கள், மாற்றம் வரும். கண்டிப்பாக. ஆமாம், மாற்றம் வரும். ஏன்னா இப்போ அப்போ வந்து கள்ளங்கவுடு இல்லாமல் இருந்துட்டாங்க. ஆமாம், பெரியவங்க சொல்கிறது சின்ன பசங்க இப்போ சின்ன பசங்க சொல்கிறது தான் பெரியவங்க செய்கிறாங்க. அதனால் மாற்றம் வரும். ஓகே, இப்போ இந்த தொகுதியில் முக்கியமாக என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ அந்த காவாய் பிரச்சனை, போதைப் பொருள் புழக்கம், அதிகமாக போதைப் பொருள் தான் இருக்குது. ஆமாம், இந்த தொகுதியில் முதல்வர் தொகுதியிலேயே ஆமாம் போதைப் பொருள் தான். ஆமாம், அதிகமாக இருக்குதுங்க. நான் எத்தனை ஊருக்கு போயிருக்கேன், அதிகமாக இங்கே தான் இருக்குது. இது நடவடிக்கை எடுக்கலையா அவங்க யாருமே? நடவடிக்கை எடுக்கலைன்னா, இப்போ ஒரு சின்ன பையனை பிடிச்சிடறாங்க, கஞ்சா அடித்து பிடிக்கிறாங்கன்னா அவனை கூட்டு போகிறதுக்கு 4 பேர் அட்வொகேட் வந்துடுறாங்க. நானே பார்த்தேன் ஸ்டேஷனில். அப்படிங்களா? ஓகே. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க சொல்கிறது கரெக்டு கூட்டின்னு போயிடறாங்க. அப்போனா நம்மளை கூப்பிட்றதுக்கு ஆள் இருக்கிறாங்க, நம்ம தப்பு செய்யலாம், அப்படி தான் செய்கிறாங்க தவிர வேறு எதுவுமே செய்யலை. அந்த ஒழிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கலை. எந்த அதிகரிக்கிறதுக்கான அதிகமாக இருக்குது இந்த குளத்தூரில். அதிகமாக நீங்கள் ஒயின் ஷாப்பை 12 மணிக்கு தராங்க, 4 மணிக்கெல்லாம் தண்ணி அடிக்கிறாங்க. அப்போ எப்படி வருது தண்ணி எப்படி வருது? கேட்டால் லோக்கலில் விற்கிறாங்கன்றாங்க.
10 ரூபா எக்ஸ்ட்ரா 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா விற்கிறாங்க அப்படின்னு. அப்போ இதெல்லாம் உழைக்கலாம்ல. அதிகாரிகளும் கண்டுக்கிறது இல்லை. யாருமே கண்டுக்கிறது இல்லை. அதெல்லாம் சும்மா அதெல்லாம் ஆமாம் கண்டுக்கிறது கிடையாது. மாற்றம் வந்து நல்லா இருக்கும். போதைப் பொருளை ஒழிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா எல்லா குடும்பமுமே நல்லா இருக்குங்க. ஆமாங்க, எல்லாரும் நல்லா இருப்பாங்க. அதே பசங்க கூட நல்லா இருக்கும். ஆமாம், இங்கே இருக்கிற தொகுதியில் என்ன தெரியுங்களா பிரச்சனை? இப்போ இந்த ஸ்ட்ரீட்டு 3 ஸ்ட்ரீட்டில் இருக்குது மீன் கடை. இந்த மீன் கடை எல்லாருமே சொன்னாங்க, எங்களுக்கு கவர்மெண்ட்டில் கட்டி கொடுங்க, எங்களுக்கு கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும் கம்மி ரேட்டில் அப்படின்னு சொன்னதுக்கு சரிங்க சொல்லிட்டு இப்போ இருக்கிற சிஎம் வந்து கட்டி கொடுத்துருக்காரு. கட்டி கொடுத்தாரு. என்ன வசதியோடு கட்டி கொடுத்தாரு? எல்லா வசதியும் நல்லா தான் இருக்குது. வாடகை வந்து 16,000 ரூபாய், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 80 ரூபா. மாதம் வாடகை 16,000. ஆமாம், 16. அதில் ஜிஎஸ்டி, மெயின்டெனன்ஸ் சார்ஜ், கரண்ட்டு பில்லு, இப்படி இருந்தால் எப்படி போவாங்க? கவர்மெண்ட் பில்டிங்கே 16,000 ரூபாய். கவர்மெண்ட் பில்டிங்கே 16,000 15,000ங்க. நான் ஃபார்மை வாங்கி கையில் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கே என்னை 2 வாட்டி வந்து கேட்டாங்க, என்னங்க வரமாட்டீங்க? வரேன் சார், நான் வரேன் சார் கண்டிப்பாக. என்னை பற்றிக்கு வாடகை குறைச்சா நல்லாயிருக்கும். அது மட்டும் வசதி இல்லை. எல்லாம் இங்கே இருக்கிற இதில் எல்லாம் வந்து இது உயிர் உள்ள பொருள். இப்போ அங்கே எடுத்து போய் போட்டால் தண்ணி செட் ஆகணும். தண்ணி செட் ஆகலாம். செத்துச்சுன்னா எப்படி வாடகை கொடுக்குறது? வாடகை கொடுக்கலாம். என்ன இதில் வர அவங்க எல்லாம் கேட்டிருக்காங்க, வீட்டு டாக்குமெண்ட்டு, வீட்டு பட்டா எல்லாம் கேட்டிருக்காங்க. எல்லாத்தையுமே சப்ஜெக்ட் பண்ணிட்டு வந்தேன் நான். பாதி ஒரு 10,000 ரூபாய் வாடகை அதிகம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். 10,000 ரூபாய்க்குள்ளே எல்லாமே அடக்கம் வந்ததுன்னா நாளைக்கே ரொம்பிடுங்க அந்த கவர்மெண்ட் பில்டிங்கை. சும்மாவே 58 கோடி போட்டு சும்மா தான் இருக்குது. இப்போவும் சும்மா தான் இருக்குது. யாரும் போகல. யாருமே போக மாட்டாங்க. யாருமே போகலங்க. யாரும் போகல. ஆமாம், பயப்படுறாங்க. நான் எப்படி அங்கே வியாபாரமே இல்லை, வியாபாரம் இல்லைன்னா எப்படி போட்டு இது குறைச்சி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு இந்த மாதத்தில் எலெக்ஷன் முடிஞ்சவனே எல்லாருமே அங்கே தான் போயிடுவாங்க. ஓகே, இப்போ யாரோட ஆட்சி மாற்றம் வந்தாலும் அந்த பில்டிங்கோட ஆமாம், யார் ஆட்சி மாறினாலும் யார் ஆட்சி மாறினாலும் கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட் பில்டிங்கை கம்மியாக கொடுத்தீங்கன்னா கம்பல்சரியாக எல்லா பில்டிங்கும் எல்லா கடையும் ரொம்பிடும். ஆமாம், கண்டிப்பாக ரொம்பிடும். முக ஸ்டாலின் தான் வருவேன்றாரு. அவர் தான் வருவார். இருந்தாலும் மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு மாற்றா வேற யார்தான் வந்தால் நல்லா இருக்குன்றீங்க. யார் வந்தால் நல்லா இருக்கும்? முக ஸ்டாலின் விஜய் வந்து இப்போ ஃபேமஸ் ஆகுறாரு. அவர் வந்தாலும் வரலாம். வந்தால் நல்லா இருக்கும். இந்த தொகுதியில் டிவிகே சார்ந்தவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, முக விஎஸ் பாபு நிற்கிறாரு. இங்கே இல்லைப்பா. இதுக்கு முன்னாடி அவர் தான் ஜெயிச்சிருந்தாரு. ஆமாம், எல்லாமே அவர் தான் ஜெயிக்கிறார். இந்த தொகுதிக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்கா? நல்லா பண்ணியிருக்காரு. பிரச்சனைகள் எதுவும் இருந்திருக்கா? இப்போ இந்த தொகுதியில எந்த பிரச்சனையுமே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு எல்லா பிரச்சனையுமே சால்வ் பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காரு. நிறையவே கவுன்சிலர் மேடம்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நாங்க சொன்ன உடனே உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. அவங்க சொன்ன அடுத்த செகண்டே வந்து நிற்பாங்க நம்மளுக்கு. இதே மாதிரி வந்து வெளியில வேற தொகுதியில நடக்கல அப்படிங்கறனால தான் மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்களா, இல்ல பொதுவாகவே மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்களா? மாற்றம் வேணும்ன்றாங்க எல்லாரும். அவர் இந்த தொகுதினால சொல்ல முடியல. நான் எல்லாம் எங்க கவுன்சிலர் மேடம் நல்லா செய்கிறாங்க. சரி, இப்போ இந்த தொகுதியில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த போதைப் பொருள் பழக்கம் இருக்குன்றாங்க. ஆமாம், அதுதான் ரொம்ப. இப்போ ஒரு 10 மணிக்கு கடை மூடுறது கூட எனக்கு பயமாக இருக்குது. சீக்கிரம் மூடிட்டு போயிடணும். பின்னாடி தான் வீடு இருக்குது. இருந்தாலும் அவ்வளோ ஸ்பீடாக வண்டிலாம் போகுது. ஒரு 9 மணி ஆரம்பித்தாவே வண்டி ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுறாங்க. நம்மளுக்கு நிற்கவும் பயமாக இருக்குது. ஒரு முதல்வரோட தொகுதியிலே இவ்வளோ பிரச்சனை இருக்குது போதைப் பொருள் அப்படின்னும் போது யாருமே அதுக்கான நடவடிக்கை எடுக்கலையா? போலீஸ் நைட்டு 10 மணிக்கு ரோந்து வரதோ அந்த மாதிரிலாம் வராங்களா? வராங்க. அப்படின்னா ஒரு சிலர் பார்ப்பேன். வந்தாங்கன்னா அவங்களும் இது பண்ணுறாங்க. அவங்க எல்லா டைமில் அவங்க இருந்தாலும் நம்மளுக்கு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த டைம்லாம் வேணாங்க, சீக்கிரம் எடுங்கன்றாங்க, சீக்கிரம் கடையை முட்டு போங்கன்றாங்க. போலீஸே வந்து சீக்கிரமாக இல்லை இல்லை, அவங்கலாம் எதுவும் சொல்ல. எங்கள் வீட்டு ஆளுங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், பக்கத்துலாம் ரொம்ப இதுவாக இருக்குது வேண்டான்றாங்க. பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கா? நான் இது வரைக்கும் வெளியே நைட்டு போனதே இல்லைப்பா. போனால் கூட எங்கள் வீட்டுக்காரங்க ஃபோன் பேசிக்கினே தான் போவேன். எங்கே இருக்கேன்னு கேட்டுனே வருவார். அதனால கொஞ்சம் தைரியமாக இருக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் பயம் தானே. அது மட்டும் கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கணும். ஏன்னா யார் பின்னாடி வராங்க போகிறாங்க. நகை கூட போட்டு போக முடியாப்பா. இப்போ நகை விற்கிற விலைக்கு நகை போட்டு போகிறதுக்கு கூட கவரிங் எடுத்து போட்டுன்னு போகிறோம்ப்பா. அது கூட தங்க நினச்சி நம்ம கழுத்தறுத்தா நம்ம என்ன பண்ணுறது? அதுதான்ப்பா. அது ஒரு மாற்றம் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். விஜய் வேணா ஜெயிக்கிற மாதிரி எனக்கு தெரியும். ஏன்னா யூடியூப்பை பார்த்தாவும் தெரியுது. அவரை பற்றி தான் நிறைய போட்டுன்னு இருக்காங்க. ஐயா, இந்த கொளத்தூர் பகுதியில் யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும்? ஸ்டாலின் தாங்க வரும். எதனால்? எல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தொகுதியில் இருக்கவங்க நின்னா தான் இந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு தெரியும், வெளியிலேருந்து வேறு யாராவது நின்னாங்கன்னா அந்தளவுக்கு தெரியாது. அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லாக செஞ்சுட்டு உட்காந்துருக்காரு. அதனால இப்போ அவங்களோட ஆட்சி ஆல்ரெடி நல்லா தான் நல்லா தானே இருக்கு. அப்புறம் நிறைய பேர் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே, அதை பற்றி மாற்றம்னா இப்போ என்ன, இப்போ விஜய் மட்டும்தான் மாற்றம்னு சொல்கிறாரு. இங்கே ஏடிஎம்கே வந்து எதுவும் சொல்லலை. இப்போ நிற்கிற சேகர் வந்து ஏற்கனவே ஏடிஎம்கேல தான் இருந்தார், எதுவுமே பண்ணல.
அதனால் அவர் தான் வருவார் கன்ஃபார்மாக. இப்போ விஜய் இந்த கட்சி தொகுதி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? நான் சினிமாவில் இருக்கேங்க, அவர் வேஸ்ட்டுங்க. நான் மேனேஜராக இருக்கேன். அவர் பாவம், அவர் வேலையை அவர் பார்க்கட்டும். இப்போ ஆனால் அவர் வந்து ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாரு, நிறைய இளைஞர்களும் அவரை மாற்றம் follow வந்து பண்றாங்க. எப்படி எந்த இளைஞருங்க ஃபாலோ படித்து இப்போ வந்து அவரு நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து எந்த குறையும் கிடையாது. போய் சும்மா அந்த ரசிகர் போய் போகிறாங்க, அவ்வளோதான். ஓகே, ஆனால் அது போக நிறைய பேர் இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமாக இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. யார் வந்தாலும் இருக்குங்க, அது யாராலும் ஒரு சிலர் ஒழிக்கவே முடியாது. அதுதான் இப்போ இப்ப இந்த கொளத்தூர் தொகுதியிலே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகம் இருக்கு, ஆனால் யாரும் இல்லைங்கிறாங்க. ஆமாம் போய் ஆனா ஏன்னா முதலமைச்சர் யாருக்கும் தொகுதி பிரச்சனை கிடையாது, யாருக்கும் பிரச்சனை கிடையாது. வரானுங்க, அவனுக்கு ஏதோ சாப்பிட்றானுங்க போகிறானுங்க, அவ்வளோதான். எல்லாம் சின்ன பசங்களாம் அதில் தானே உண்டு இருக்கானுங்க. ஓகே, ஆனால் லேடிஸ் எல்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க அப்படின்னு யாரும் சொல்றாங்க. இங்கே அதெல்லாம் போய் அந்த காலம் லேடிஸ்லாம் இப்போலாம் பயப்படுறதே கிடையாது யாருக்குமே. சரி, இப்போ இந்த கொளத்தூர் தொகுதியில டிஎம்கே தான். கன்ஃபார்ம் அவர்தான். ஆனால் இந்த கொளத்தூர் தொகுதியில யார் ஜெயிக்கிறதுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு? ஸ்டாலின் அவர் தொகுதி போய் எதுனாலன்னு சொல்லுவேன். அவர் நல்லா பண்ணியிருக்காரு, சாக்காடு இதெல்லாம் பண்ணியிருக்காரு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ இந்த தொகுதியில வேற எந்த பிரச்சனையுமே இல்லை. நிறைய பேர் இந்த போதைப் பொருள் நடமாட்டம் இருக்குன்றாங்க. அதான் எரியுது, எல்லா இடத்துல தான் கஞ்சா விற்கிறாங்க, சிட்டி புள்ள தான் கஞ்சா விற்கிறாங்க, சருக்கு இது வைன் ஷாப் இருக்குது, அதனால முக்கால்வாசி குடும்பம் கெட்டு போகுது. ஆனால் அதெல்லாம் மாத்துறதுக்கான அதை நடவடிக்கை எடுக்கலையா? அது எடுக்க முடியாது, எந்த ஆட்சி வந்தாலும் எடுக்க முடியாது. யார் வந்தாலுமே எடுக்க முடியாதா? சும்மா பேச்சுவாங்க, வந்து கெலிக்கிறதுக்கோசம் பேசுவாங்க, யாராலும் முடியாது எடுக்கிறதுக்கு. வருமானமே தமிழ்நாட்டுக்கு அதுதான் வருமானமே, ஒயின் ஷாப் தான் வருமானமே. இப்போ விஜய் எல்லாம் வந்து மாற்றம் அவன் எங்க நீங்க விஜய் விஜயன்றீங்க, இருக்கிறதா 2 கட்சிகளே அவங்களே உதப்பட்டு சாவறாங்க. அதெல்லாம் சான்ஸ் இல்லை வரத்துக்கு. வந்தா என்ன ஒரு 5 தொகுதி 10 தொகுதியில் வரலாம், அவ்வளோதான். ஏடிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? மறுபடியும் வேடியம்லாம் வராது, டிஎம்கே தான் மறுபடியும். ஆமா. உங்களுக்கு யார் வரணும் ஸ்டாலின் தமிழ்நாட்டில்? ஸ்டாலின் தான் வரணும். என்ன காரணம்? ஸ்டாலின் மகளிருக்கு ஒரு 1000 ரூபாய் தர்றாரு, சும்மா பொம்பளைங்க இருக்குது, மாசமான வருது வருமானம். விஜய் 2500 ரூபாய் தரேன்றாரு, அவரு கூட தான் சொல்றாரு, எடப்பாடி கூட போன வருஷம் ஃப்ரிட்ஜ் தரேன் இருக்காரு. எல்லாமே தரேன். நாங்கள் எங்கே வந்து ஒரு பாடு வந்தது எதுவுமே, அதெல்லாம் சும்மா பேச்சு. இருந்தால் யாரும் கரெக்டாக சொன்னது செய்கிறோம், அவ்வளோதான். ஆனால் இந்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் யார் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ரெட்டையில தான் நாங்கள் பார்க்குறோம். வன்னியர் ஓட்டெல்லாம் அங்கே தான் வரும். இந்த ஏடிஎம்கே கேண்டிடேட் யார் இந்த கொளத்தூர் தொகுதியில்? ஏடிஎம்கே டிஎம்கேவோட கேண்டிடேட் யார் இதே தொகுதியில்? முதலமைச்சர் ஸ்டாலின். ஆனால் ஏடிஎம்கே ஜெயிக்குன்றீங்க, ஆனால் டிஎம்கே கேண்டிடேட் தான் ரொம்ப பிரபலமாக இருக்காரு. அவர் 3 வருஷமா இங்கே தானே இருக்கிறாரு. அப்போ யார் இங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்டாலின் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. இந்த தொகுதியில் இதுக்கு முன்னாடி அவர் 3 டைம் ஜெயிச்சிருக்காரு. ஸோ அவர் இந்த தொகுதிக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காரா? அது ஒன்றும் தெரியல. தொகுதியில் எந்த ஒரு முன்னேற்றமும் தெரியல உங்களுக்கு? வேற யார் வந்தால் முன்னேற்றம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும். இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் வருவாரா? வாய்ப்பு இருக்கா? எம்ஜிஆரை தவிர வேறு யாரும் ஆக்டரில் வர முடியாது. ஆனால் இந்த கொளத்தூர் தொகுதியில் யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது? டிஎம்கே தான். எதனால்? ஒரு நம்பிக்கை தான். ஓகே, இதுக்கு முன்னாடி டிஎம்கே தான் ஜெயிச்சிருந்தாங்க, இந்த தொகுதிக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காங்களா? கண்டிப்பாக நிறைய பண்ணிக்கலாம். பார்க்குலேருந்து ஸ்கூல்லேருந்து இப்போ கூட லேட்டஸ்ட்டாக அந்த பஸ் ஸ்டாண்ட் இது ஓப்பன் பண்ணாங்க லேட்டஸ்ட்டாக. ஓகே, இதனால் பாமர மக்களுக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கா? அன்றாடம் வேலை செய்கிறவங்களுக்கு? அது குறிப்பிட்டு சொல்ல முடியாது சார். அது குறிப்பிட்டு மக்கள் சொல்ல முடியாது. சரி, இப்போ இந்த தொகுதியில் பிரச்சனை அப்படின்னு ஏதாவது இருக்கா? இந்த விஷயம் வந்தால் மாற்றணும், வேறு யார் வந்தாலும் இதை மாற்றணும் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் தெரில. இந்த தொகுதி அவர் வந்ததுலேருந்து 5 வருஷமாக ஒரு நல்லது தான் நடந்துக்குது. இப்போ இந்த தொகுதியில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவர்கிட்ட போய் டைரெக்டாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. இப்போ விஜய் வந்து தாவேகான்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இந்த ஏடிஎம்கே டிஎம்கேக்கு 2மே மாற்றா வேணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு வரணும்னு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு 50% இருக்குது, 50% இல்லை. ஓகே, இப்போ இளைஞர்கள் ஓட்டெல்லாம் விஜய்க்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றி என்ன கண்டிப்பாக நினைக்கிறீங்க? இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வயசானவங்க ஓரளவுக்கு 40+ இருக்கவங்களாம் டிஎம்கே ஏடிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. எதனால்? அவங்களுக்கு தெரிதில்ல இது மாதிரி வருமா வராதான்ட்டு. அவங்க கருத்து கணிப்பு வந்து யாருக்கு போடணும்னு அவங்க மனசில் தான் இருக்கும். அது அவங்க ஒரு யங்ஸ்டராக இருக்கும்போது இந்த மாதிரி தானே இருந்திருக்கும். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு. கரெக்டு, யோசிச்சிருக்கலாம். சரி, இப்போ புதுசாக ஒருத்தர் வந்தால் எப்படி இருக்கும்ன்ட்டு யோசிச்சிருக்கலாம். அது மாதிரி நானும் தான் யோசித்தேன் நான். சரி சரி, ஓகே. இப்போ இந்த தொகுதியில் வந்து டிஎம்கே தான். கண்டிப்பாக. அக்கா, இந்த கொளத்தூர் தொகுதியில் யார் ஜெயிக்கிறதுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது? எப்பவுமே ஸ்டாலின் தான். எதனால்? அவர் காலங்காலமாக இருக்கிறவர், அவருக்கு தான் வருவாருன்னு நம்பிக்கை எங்களுக்கு கொளத்தூர் தொகுதி பொறுத்த வரைக்கும். அவர் வந்து நிறைய நல்லது பண்ணியிருக்காரா? நல்லது தான் செய்கிறாரு. இப்போ அவர் வந்ததுக்கப்புறம் தொகுதியில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மாற்றம்னா புதுசாக வரவங்களும் ஒரு வாய்ப்பு கொடுங்க இன்னொருத்தவங்களுக்குன்றாங்க. ஆனால் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இருந்தாலும் இவங்க வந்து தலைமுறையாக இருக்கிறவங்க, அதனால் இவங்க இருந்தால் தான் நல்லா இருக்கும்னுட்டு நினைக்கிறேன்.
இப்போ புதுசாக வரவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தா தானே அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். அவங்களும் என்ன அதுதான் வாய்ப்பு கொடுக்கணும். ஆனால் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் அவர் தான். இந்த ஏரியாவுக்கு அவர் தான். இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ விஜயுமே முதலமைச்சர் கேண்டிடேட்டாக வராரு, சீமான் இருக்காரு. ஆமாம், எல்லாம் இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள யாருக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் என்ன விஜய் கொடுத்தா வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். எல்லாரும் அறியாத பையன் வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றாங்க. இருந்தாலும் இவங்க வந்து எல்லாமே தெரிஞ்சவங்க, பழக்கமானவங்க, தலைமுறையாக இருக்கிறவங்க. அதனால் அவர் தான் வருவாருன்னு ஒரு நம்பிக்கை. இப்போ விஜய் வந்தால் நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? விஜய் வந்தாலும் நல்லது நடக்கலாம். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும். எதுவும் கொடுக்காத நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்ல. இப்போ சீமானு நிற்கிறாரு, அவருக்கு ஏதாவது வாய்ப்பு வரக்கு வாய்ப்பு இருக்கா? அது கொஞ்சம் டவுட்டு தான். டவுட்டு தான். ம்